ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடிக்கு ஆசை பார்க்க போகிற சரகடிக்கு ஆசையில் நம்ம ரோகிணி இருக்காங்களே, அவங்க மகேஷ்னு பேசிகிட்டு இருக்கிறத போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறமா, எப்பா வேணாம்ப்பா, தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ, என் ஃப்ரெண்டு இப்படி தான் பண்ணால் கடைசியில் அவன் நடுத்தருவில் நிற்கிறான், நீயும் நிற்காதன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் இவங்க பங்குக்கு உசு பேத்தி விட அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறேன்னு சொல்லி கேட்க, என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்கிறாங்க. ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டாவா? இது என்னடா இது, பையனா பொண்ணான்னு கேட்குற, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, இப்படிலாம் நீ கேட்கக்கூடாதுப்பான்னு சொல்கிறாங்க. பொசசிவ்னஸ் பொங்குதா, இதுக்கு நீ பேசாமல் ஒத்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பக்கம் இப்படி புள்ள கூத்தடிக்க, அங்கே ஒரு பக்கம் அம்மா ஒரு கூத்தடிக்கிறாங்க. அங்கே போய் பார்வதி வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைக்கும் அந்த பார்லர்காரிக்கும் டைவர்ஸ் வாங்கி விட்டு எப்படியாவது நம்ம நேத்துவை கட்டி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இமேஜினுக்கே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, வேற லெவல்மா விஜயா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறவங்க எல்லாம் வேணும்னு நினைக்குது, சரி பரவாயில்ல விடுங்க, இந்த அம்மா நினைக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு ஏமாந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம மீனா கிட்ட அவங்க அருணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது நீதாம்மா சேர்த்து வைக்கணும்னு கெஞ்சினதுக்காக நான் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு இங்கே வந்து நின்று பேசுகிறாங்க. பேசினா உங்கள் விருப்பம் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. என் விருப்பம் இல்லாமல் நடக்கணும்னு வேற நினைக்கிறீங்களா? தம்பி, நீ தான் கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்து இறங்கி வாயப்பா. 2 பேர் லைஃபும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் ஈகோவை விட்டு கொடுக்கல தப்பு இல்லைப்பா. ஈகோன்னு உன்னை பிடிச்சிக்கிட்டு நீ லைஃபை கெடுக்காப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே மீறி பண்ணுனா நான் இதுக்கப்புறம் உன் வீட்டுக்கும் உனக்குமே உள்ள உறவு கட்டாயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா, உங்கள் வீட்டில் எவ்வளவோ நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா என்னை எவ்வளவோ பேசியிருக்காங்க, அப்போல்லாம் பொறுமையாக இருந்தேன் நான், எப்படிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். பெண்ணுன்னா பொறுமையாக அடங்கி போகணும், என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அருமையாக இருக்கணும்ல. இதே ஆணுன்னா அப்படி இல்லை.